கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் கீழையூர் சேர்ந்த தனபால் தேவர் அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு களம் அவசரப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் இளங்குடியை சேர்ந்த சரவணவேல் அவர்களது காலை கீழனிப்பட்டி டீம் கேப்டன் மேடைக்கப்பா. கீழனிப்பட்டி டீம் கேப்டன் மேடைக்கு என்பவர் அழைக்கப்படுகிறாரா. சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் இளங்குடி சரவணவேல் அவரது காலை. அந்த காலையின் அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற மங்களக்குடி மந்தையம்மன் குழு வீரர்கள் மிக துடிப்புட வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா, மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா? காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள். தற்சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்துடன் களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் இளங்குடி சரவணவேல் அவரது காலை. அந்த காலையின் அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் மங்களக்குடி மந்தையம்மன் குழு வீரர்கள் மிக துடிப்புட வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா, மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா? காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள். காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சியாக கண்ணுக்கு விருந்தளித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் இளங்குடி சரவணவேல் அவரது காலை. அந்த காலையின் அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் மங்களக்குடி மந்தையம்மன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். முதல் களத்திலே தற்சமயம் களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் கீழையூரை சேர்ந்த தனபால் தேவர் அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது. தற்சமயம் முதல் சுற்று நிகழ்ச்சியிலே களம் கொண்டுள்ள மதுரை மாவட்டம் கீழையூரை சேர்ந்த தனபால் தேவர் மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மானாமதுரையை சேர்ந்த பாலு தம்பி விக்கி நினைவாக கூத்தாண்டனை சேர்ந்த டேவிட் குல் சார்பாக சிறப்பு பரிசு 301 வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார். அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையையும் பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா, புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா? புதுக்கோட்டை மாவட்டம் பிடாரம்பட்டி நம்பி நாச்சியம்மன் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா, மதுரை மாவட்டம் கீழையூரை சேர்ந்த தனபால் தேவர் மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா? காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள். தற்சமயம் இரண்டாவது காலத்திலே மிக சிறப்பான முறையிலே விளையாடி கொண்டிருக்கக்கூடிய காலை சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் இளங்குடியை சேர்ந்த சரவணவேல் அவர்களது சிறப்பான காலை. முதல் களத்தில் களமிறக்கப்பட்டிருக்கின்ற மாட்டினுடைய உரிமையாளர்களே, மாடுபிடி வீரர்களே, காலை களமிறந்து விடப்பட்டு 10 நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன. முதல் களத்தில் களமிறக்கப்பட்டிருக்கின்ற மாட்டினுடைய உரிமையாளர்களே, மாடுபிடி வீரர்களே, காலை களமிறந்து விடப்பட்டு 10 நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். 108 போற வழியில் அந்த டாடா ஏஸ்ல கொஞ்சம் தள்ளி எடுத்துருங்க. டாடா ஏஸ்ல 108 போற வழியில களம் 2 அங்கிட்டு இருக்க டாடா ஏஸ்ல எடுத்துருங்க. இரண்டாவது காலத்திலே சிறப்பான முறையில் சீறி வளம் வந்து விளையாடி கொண்டிருக்கக்கூடிய காலை சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் இளங்குடியை சேர்ந்த சரவணவேல் அவர்களது காலை. அந்த காலையை பிடித்து பரிசை வெல்வோம், வேண்டு செல்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் மங்களக்குடியை சேர்ந்த மந்தையம்மன் குழு வீரர்கள் பரிசுத்தை வெல்வதற்கு சிவகங்கை மாவட்டம் இளங்குடிக்கு பெருமை சேர்த்திடவா, மதுரை மாவட்டம் மங்களக்குடிக்கு பெருமை சேர்த்திடவா? தற்சமயம் முதல் களத்தில் களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் கீழையூரை சேர்ந்த தனபால் தேவர் அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது. அந்த காலையினை கட்டாயம் முடித்தே தீர்வோம் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் மன்னமராஜ் அருகாமையுள்ள விடாரம்பட்டி நம்பி நாச்சியம்மன் குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார். இந்த கடுமையான போட்டியில கடுமையான போராட்டத்தில பரிசு தொழிலின் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டமா, மதுரை மாவட்டமா, மேலூர் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா, பொன்னமராவதி ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா? நீங்கள் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விரட்டு வரலாற்றிலேயே முதலாக இரட்டை வடமாடு களத்திலே
முதல் களத்தில் களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் கீழையூர் தனபால் தேவர்களது காலை ராஜ கம்பீரமான தோட்டத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது. இதற்கு அடுத்தபடியாக நாட்டரசன் கோட்டையை சேர்ந்த கேட்டி அரசு காவல்துறை தமிழரசன் அவரது காலை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு பேர் அழைக்கப்படுகிறார்கள். அப்ப இரண்டாவது களத்திலே காலை களம் இறக்கப்பட்டு 5 நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். இதற்கு அடுத்தபடியாக நாட்டரசன் கோட்டையை சேர்ந்த கேட்டி அரசு அவரது காலை தமிழரசன் காவல்துறை அந்த காலை அடக்குவதற்கு மதுரை மாவட்டம் மேலூர் காஞ்சிபுரம் குழு வீரர் தாங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு என்போடு அழைக்கப்படுகிறார்கள். அப்ப களம் 1 2 சொல்லியிருக்கப்ப அது எது முடியுதோ அதுல சரியா நீ அதை பாத்துக்கிற வேணாம். ரைட் மைசெட்டுக்காரன் ஒரு நிமிஷம். இரண்டாவது களத்திலே சமயம் மிக துடிப்போடு விளையாடி கொண்டிருக்கக்கூடிய நாளை சிவகங்கை மாவட்டம் கால்நல் ஒன்றியம் இளங்குடியை சேர்ந்த சரவணவேல் அவர்களது சிறப்பான காலை. அந்த காலையை எப்படி பிடித்து பரிசை வெல்வோம் வேண்டு செல்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் மங்களகுடியை சேர்ந்த மாந்தியம்மன் குழு வீரர்கள் கடுமையான போராடி கொண்டிருக்கின்றார்கள். பரிசத்தை வெல்வதற்கு காளையா காளையர்களா? தற்சமயம் இரண்டாவது களத்திலே இளங்குடி சரவணவேல் அவர்களது காலை கம்பீரமான தோற்றத்தோடு வலம் வந்து விளையாடி கொண்டிருக்கின்றது. அந்த காலையை நாங்கள் கட்டாயம் அடக்கியே தீரோம் என்ற ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட மங்களக்குடி மந்தியம்மன் குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். பல்லப்பட்டி டீம் கேப்டன் மேடைக்கு வாங்க. பல்லப்பட்டி டீம் கேப்டன் மட்டும் மேடைக்கு வாங்க. அது மாதிரி சாவல்காரன் குழு டீம் கேப்டன் மட்டும் மேடைக்கு வாங்க. தற்சமயத்திலே 6 களத்திலே ராஜ கம்பீரமான தோட்டத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் வேலூர் அருகாமையில் உள்ள கீழையூர் தனபால் தேவர் அவர்கள் ராஜ கம்பீரமான தோட்டத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன. அந்த காலையினை கட்டாயம் முடித்தே தீர்வோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராதி அருகாமையில் உள்ள பிடாரம்பட்டி நம்பி நாச்சியம்மன் குழுவில் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார். இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்தில பரிசு தொகையில் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு மதுரை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா? புதுக்கோட்டை மாவட்டம் பிடாரம்பட்டி நம்பி நாச்சியம்மன் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா? மதுரை மாவட்டம் கீழையூர் தனபால் தேவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா? காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள். சிறப்பான காலையா சிறப்பு மிக்க 9 வீரர்களா? காலைக்கு காலையின் உரிமையாளர் ஊட்டிய ஊக்கமா இல்லை இந்த காலையினை பிடிப்போம் என்கின்ற 9 வீரர்களை ஏக்கமா? எங்க பாத்திரம் ஜோட கைத்திரி உற்சாகப்படுத்துங்க. இதற்கு அடுத்தபடியாக நாட்டரசன் கோட்டையை சேர்ந்த கேட்டி அரசு காவல்துறை தமிழரசன் அவரது காலை அந்த காலை அடக்குவதற்கு மதுரை மாவட்டம் மேலூர் காஞ்சிபுரம் குழு வீரர் தாங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார். இரண்டாவது களத்திலே தற்சமயம் களமிறக்கக்கூடிய சிறப்பான காலை சிவகங்கை மாவட்டம் கால்நல் ஒன்றியம் இளங்குடியை சேர்ந்த சரவணவேல் அவர்களது காலை. களம் 1 களமிறக்கப்பட்டிருக்கின்ற மாட்டினுடைய உரிமையாளர்களே மாறுபடி வீரர்களே காலை களம் இருக்கப்பட்டு 15 நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன. அப்ப முன்னாடி நிக்கிறது யாரு? இங்கிட்டு வந்துருங்க ஐயா பெரியவரே, இங்கிட்டு வந்து உட்கார்ந்து நல்லா பாருங்க. இங்க நிக்கிற தம்பி கட்டப்படுச்சுட்டா இங்கிட்டு வந்துறியா? இங்கிட்டு இருந்து யாரும் நிக்க கூடாது. இரண்டாவது களத்திலே தற்சமயம் மிக துடிப்புடன் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய காலை மாவட்டத்திற்கு சேனாலமெல்லாம் சிறப்பு பெயர்களை தட்டி சென்று கொண்டிருக்கக்கூடிய இளங்குடி சரவணவேல் அவர்களது சிறப்பான காலை. அந்த காலையை எப்படி பிடித்து பரிசை வெல்வோம் வேண்டு செல்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் மங்களக்குடியை சேர்ந்த மந்தையம்மன் குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள். மதுரை மாவட்டம் கீழையூர் தனபால் தேவர் அவர்களது காலை அந்த காலையினை கட்டாயம் முடித்தே தீர்வோம் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராதி அருகாமையில் உள்ள பிடாரம்பட்டி நம்பி நாச்சியம்மன் குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்தில பரிசு தொகையை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு மதுரை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா? புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராதி ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா? மதுரை மாவட்டம் மேலூர் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா? காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள். சிறப்பான காலையா சிறப்பு மிக்க 9 வீரர்களா? பரிசு வெல்வதற்கு சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் இளமுடியை சேர்ந்த சரவணவேல் அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா? பிடாரம்பட்டி ஒருங்கிணைப்பாளர் மாலை போட்டுக்கிறார். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க.
இல்லைன்னா மாடு வெற்றி பெற்றது அறிவிக்கப்படும். நீங்க இங்க உட்காந்துருந்தீங்க, இப்ப போயிட்டீங்க அப்படியே சுத்தி சுத்தி. தற்சமயம் களத்திலே சிறப்பான முறையிலே சீறி வலம் வந்து விளையாடி கொண்டிருக்கக்கூடிய காலை இளங்குடியை சேர்ந்த சரவணவேல் அவர்களது சிறப்பான காலை. இன்னொரு நீங்க எந்திரிச்சீங்கன்னா மாடு வெற்றி பெற்றதுன்னு அறிவிச்சிருவோம் தம்பி, கோச்சுக்காதீங்க. வீரர்களே, மாற்றீடு உரிமையாளர்களே, இரண்டாவது களத்தில் காலை களம் இறக்கப்பட்டு 10 நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன. காலை களம் இறக்கப்பட்டு 10 நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். பரிசத்தை வெல்வதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா, மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா. காலை பொழுதிலே கண்கொள்ளா காட்சியாக கண்களுக்கு விருந்து படைக்கும் விதமாக விளையாடி கொண்டிருக்கக்கூடிய சிறப்பான காலை இளங்குடியை சேர்ந்த சரவணவேல் அவர்களது சிறப்பான காலை. தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய விதிமுறைக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழா. எக்காரணத்தை கொண்டு சப்சிடி எந்திரிக்க கூடாது. டீம் அவங்க மாடுக்கு விளையாண்டுகிட்டு இருக்காங்க. யாரு எந்த இடைஞ்சல் பண்ணினா மாடு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டா. 2 டீமுக்கு அன்பான வேண்டுதல். தமிழ்நாடு வடமாடு திருவிழா சங்கத்தினுடைய விதிமுறைக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழா. மாட்டு உரிமையாளர்கள், மாடுபிடி வீரர்கள் எல்லாமே நமக்கு ஒண்ணுதான். அதனால டீம் கேப்டன் உட்கார்ந்துருங்க. சப்சிடி எக்காரணத்தை கொண்டு எந்திரிக்க கூடாது. பரிசு வெல்வது மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா, மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா. இளங்குடியை சேர்ந்த சரவணவேல் அவர்களது காலை கம்பீரமான தோற்றத்தோடு வலம் வந்து விளையாடி கொண்டே இருக்கின்றது. நாங்கள் அந்த காலையை எப்படி பிடித்து பரிசு வெல்வோம், மதுரை மாவட்டத்திற்கு வென்று செல்வோம் என்று ஒரே முழு முயற்சியோடு மங்களக்குடி மந்தியம்மன் குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்தை வெல்வதற்கு ஒற்றை காளையா 9 காளையர்களா? இரண்டாவது களத்திலே தற்சமயம் மிக துடிப்புடன் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய காலை சிவகங்கை மாவட்டம் காலை ஒன்றியம் இளங்குடியை சேர்ந்த சரவணவேல் அவர்களது சிறப்பான காலை. அந்த காலையை எப்படி பிடித்து பரிசு வெல்வோம், வென்று செல்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் மங்களக்குடியை சேர்ந்த மந்தியம்மன் குழு வீரர்கள் மாபெரும் வடமாடு திருவிழாவிற்கு அழைப்பதில் ஏற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருப்போட மாயாண்டி தேர்வு மாட்டினுடைய உரிமையாளர் திரு காந்தி அவர்கள் இருந்தால் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார். திருப்போடம் மாயாண்டி தேர்வு மாட்டினுடைய உரிமையாளர் காவல்துறை திரு காந்தி அவர்கள் இங்கிருந்தால் மேடைக்கு வருமாறு விழா கமிட்டி அன்போடு அழைக்கப்படுகிறார். தற்சமயத்திலே 6 களத்திலே ராஜ கம்பீரமான தோட்டத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் கீழையூரை சேர்ந்த தனபால் தேவர் அவர்களது காலை. அந்த காலையினை கட்டாயம் பிடித்து தீர்வோம் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் விடாரம்பட்டி நம்பி நாச்சியம்மன் குழுவில் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இதுல வீரர்களே, களம் 1 வீரர்களே, பிடாரம்பட்டி நம்பி நாச்சியம்மன் குழு வீரர்களே, உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 5 நிமிடங்கள். வீரர்களே, உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 5 நிமிடங்கள். களம் 1 தற்சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோட்டத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் கீழையூர் தனபால் அவர்கள் காலை ராஜ கம்பீரமான தோட்டத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன. வெற்றி பரிசுகளை வாரி வழங்க காத்துக் கொண்டிருக்கின்ற நம்மளுடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அண்ணன் தொழிலதிபர் PKM செல்வம் அவர்களே, இளைஞருடைய எழுச்சி நாயகர் வடமாடு நலச்சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் திரு மணிமுடியை சேர்ந்த சேவியர்தாஸ் அவர்களே, அத்தனை பரிசுகளை வாரி வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தின் சார்பாக அன்போடு அழைக்கப்படுகிறார். வீரர்களே, உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 4 நிமிடங்கள். தற்சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோட்டத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் கீழையூரை சேர்ந்த தனபால் தேவர்களது காலை ராஜ கம்பீரமான தோட்டத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது. அந்த காலையினை கட்டாயம் முடித்தே தீர்வோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் விடாரம்பட்டி நம்பி நாச்சியம்மன் குழுவோடு கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போட்டியில, இந்த கடுமையான போராட்டத்தில பரிசு தொகையில சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு மதுரை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா? புதுக்கோட்டை மாவட்டம் விடாரம்பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா, மதுரை மாவட்டம் கீழையூர் தனபால் தேவர் மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா? காளையா காளையர்களா? காளையா காளையர்களா? அப்ப மாட்டு விட்டுருங்க. பிடாரம்பட்டி நம்பினாச்சி அவர்கள் வெற்றி பெற வைக்கப்படுகிறது. இரண்டாவது களத்திலே தற்சமயம் மிக துடிப்புடன் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய காலை சிவகங்கை மாவட்டம் காலல் ஒன்றியம் இளங்குடியை சேர்ந்த சரவணவேல் அவர்களது சிறப்பான